தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கனஅடியில் இருந்து 74,000 கனஅடியாக அதிகரித்து காணப்படுவதால் நீர்வரத்து அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கும் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். 65,000 கனஅடியில் இருந்து 74,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து. இதன் காரணமாக நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகள் அங்கு சென்று பயணிக்கக்கூடிய அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தற்போது நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் இறங்கி குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணன், உங்களுடைய தகவல்கள். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி 74,000 கனஅடியாக நீர்வரத்து உயர்ந்துள்ளது. தொடர்ந்து அருவியில் குளிக்கவும் பரிசல் செல்லவும் 7வது நாள் தடை நீடிக்கிறது. கர்நாடகா அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து இருக்கிறது. இதன் காரணமாக காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்த நிலையில் கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி, நுகு அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. கபினி அணை தனது முழு கொள்ளளவு எட்டியுள்ளது. மற்ற அணைகளும் வேகமாக நிரம்பி வருகிறது. கபினி அணைகளில் இருந்து தற்போது வினாடிக்கு 20,000 கனஅடியும், கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து 50,000 கனஅடியும், இரு அணைகளில் இருந்து 72,162 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கலில் நேற்று காலை வினாடிக்கு 54,000 கனஅடியும், மாலை 65,000 கனஅடியும் தண்ணீர் வந்தது. இந்த வரத்து படிப்படியாக உயர்ந்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி 74,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்தால் மெயின் அருவி, ஐந்தருவி, சினிபால்ஸ் மற்றும் காவிரி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் செய்யவும் விதிக்கப்பட்ட தடையானது 7வது நாள் தொடர்ந்து நீடிக்கிறது. ஒகேனக்கலுக்கு நாடார்குட்டாய், ஊட்டமலை, சத்திரம் மற்றும் நெருப்பூர் உள்ளிட்ட காவேரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் போலீசார், ஊர்காவல் படையினர் காவேரி கரையோர பகுதிகளில் தீவிர ரோந்து சென்று கண்காணித்து வருகின்றனர். காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தை கர்நாடகா தமிழக எல்லையான பில்லிகுண்டுலு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி கிருஷ்ணன்.